எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே நல்லா கேட்டுங்க. ஆதவர்ஜனா ரஜினிகாந்த் அவர்களை அட்டாக் பண்ணி பேசவே இல்லை, திமுகவை மட்டும்தான் அட்டாக் பண்ணி பேசினார் அப்படிங்கிறத அவரே ப்ரூவ் பண்ணுற மாதிரி நேற்று பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி மன்னிப்பு கேட்டதை இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் மன்னிப்பு கேட்டு முடித்த உடனே இந்த பிரச்சனையை இதோடு விடாமல் அதை தூண்டும் விதமாக, அதை திரும்ப கிளறு விதமாக ரஜினிகாந்த் ஐயாவோட ரசிகர் ஒருத்தர் கிருஷ்ணகிரியில் பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னு பேட்டி கொடுக்குறாரு, ஆதவர்ஜனா அவங்க இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அப்படி இல்லை அவர் நேராக ரஜினிகாந்த் ஐயா வீட்டில் போய் அவர் மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா 234 தொகுதியிலையும், அதாவது தமிழக வெற்றிகளாக நிற்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் ரஜினிகாந்த் சார்பாக, ரஜினிகாந்த் ரசிகர்கள் சார்பாக நாங்கள் போட்டியிடுவோம், அவருக்கு எதிராக போட்டியிடுவோம் சொல்லி போட்டு பேசக்கூடிய அந்த ரசிகருக்காக நான் என்னுடைய ஒரு கருத்தை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி சீமான் சொன்னால் என்ன சொன்னா அப்படின்னா, சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, ஏன் சுடுகாட்டில் நீங்கள் போய் படுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகு நிறைய பேசினா, இந்த 1ஆம் நம்பர் ஒரு பெண்கள் கூட பார்க்காம பெண்களை கொச்சைப்படுத்த விதமாக பேசின அயோக்கிய ராஸ்கில் இந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கால, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவில், அவன் ரஜினிகாந்த் பயங்கரமாக பேசினா, கழுவி ஊற்றினா. எடப்பாடி ஐயா பேசினாங்க, உதயநிதி அவங்க பேசினாங்க. இவங்க எல்லாம் பேசும்போது ரஜினிகாந்த் ரசிகர்கள் இந்த மாதிரி பேசுனாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தருங்க ரஜினிகாந்த் நாங்கள் தப்பாக பேசிட்டோம், நாங்கள் எங்களை மன்னிச்சுங்க ரஜினிகாந்த் அவர்களே, ஐயா ரஜினிகாந்த் நீங்கள் எங்களை மன்னிச்சுங்க, நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா, மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா சொல்லுங்கள். இல்லை மன்னிப்பே கேட்கல, அவங்கள எதுக்கு விதமாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணினீங்களா? அப்போல்லாம் முன்னாடியும் பின்னாடியும் கையை வச்சு வாயை பொத்திக்கிட்டு இப்போ மட்டும் எங்கிறது உங்களுக்கு இந்த ரோசம் கோபம்லாம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக சொல்லிட்டாங்க. ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய மண்டலத்தில் இருந்த முக்கியமான ஆள் அசோக் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. நான் விஜய் அவர்களை மீட் பண்ணினேன், மீட் பண்ணி கட்சியில் இணைச்சிக்கிறேன், நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லும்போது டிசம்பர் 12ஆம் தேதி மட்டும் நான் ரஜினிகாந்த் ஐயாவுக்கு நான் போஸ்ட் இதெல்லாம் அடிப்பேன், பேனர் அடிப்பேன், நான் போயிட்டு வரலாமான்னு கேட்டதுக்கு, ஐயோ நானே தலைவர் ரஜினிகாந்த் ஐயாவோட ஃபேன் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி எவ்வளோ பெருந்தன்மையாக எவ்வளோ ஒரு தன்னடக்கத்தோடு பேசுகிறேன். விஜய் எங்க ரஜினிகாந்த் ஐயாவோட ஒரு சில வீணா போன நாவடக்கமே இல்லாமல் பேசக்கூடிய இந்த ரசிகர்கள் எங்க சொல்லுங்க.